شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பெரும் ஆளுமைகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவராக தன்னுடைய ஆளுமையை எப்படியெல்லாம் எந்த விதங்களிலெல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்பது தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி திருமணத்திற்கு பிறகு கணவன் என்ற ஒரு அந்தஸ்தை ஒவ்வொரு ஆண்மகனும் அடைகிறான். இதே நிலை பெண்களுக்கும் ஏற்படுகிறது. இப்படி ஏற்படுகிற நேரத்தில் ஒவ்வொரு கணவர்களும் ஆளுமை மிக்கவர்களாக, மனைவியை முறைப்படி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவராக தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்திய செய்திகளையும் சம்பவங்களையும் எடுத்து பார்க்கிற போது மிகவும் அற்புதமான ஆச்சரியமிக்க பல செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்ள முடியும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஆண்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்கள், ஆண்களாக இருப்பவர்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பெண்களை நிர்வகிக்கிற உரிமை, கடப்பாடு அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுக்கிறான்னு கேட்டா ஆண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். ஆண்கள் தான் ஒரு வீட்டினுடைய நிர்வாகிகளாக காணப்படுவார்கள். அந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களால் நிர்வகிக்கப்படுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில், தங்களால் நிர்வகிக்கப்படுகிற மனைவியினுடைய விஷயத்தில் மிக தெளிவாக மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழுகிற சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப கட்டமைப்பை எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் நிம்மதியற்ற, சந்தோஷங்களற்ற ஒரு குடும்ப கட்டமைப்பை நாம் அவதானிக்க முடியும். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய குடும்ப கட்டமைப்பை எடுத்து பார்க்கிற போது பல வகைகளில் குடும்ப கட்டமைப்பு சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதது. நிம்மதி இழக்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் இருக்காது. குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக கடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய முறைப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, மனைவியோட எப்படி பேசினாங்க,
பிள்ளைகளோட எப்படி நடந்து கொண்டாங்க என்கிற விவரங்கள் எல்லாம் தெளிவாக நமக்கு தெரிகிற நேரத்தில் குடும்பத்தில் சங்கடங்கள் ஏற்படாது. என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் அதை செவ்வனே சிறப்பாக ரொம்ப ஈஸியாக சமாளித்து போகக்கூடிய ஒரு தன்மையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல மிக அருமையான ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறான். வல்லதீன யகூலூன, நல்ல மனிதர்கள் கேட்கிற பிரார்த்தனையாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலிருந்தும் பிள்ளைகளுடைய விஷயத்திலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தந்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல மிக அருமையான ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறான். இந்த பிரார்த்தனையை நிறைய பேர் பல சந்தர்ப்பங்களை கேட்டிருக்கவே மாட்டோம். ரொம்ப அருமையான ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை இது. கணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மனைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அல்லாஹ் அருள் புரியணுமா இல்லையா? அல்லாஹ்ட்ட நாம கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கண்குளிர்ச்சியை தந்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். கண்குளிர்ச்சின்னா என்ன? நிம்மதியா கேட்கிறது, சந்தோஷமா வாழ வச்சிரு. என்ன பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிகள் பெரிய அளவுல பாரிய சிக்கலுக்குள்ள போயிடாம நாங்கள் லேசாக அதை விட்டு வெளியேறி சந்தோஷமாக வாழ வேண்டும் இறைவா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் கற்றுத் தருகிறான். இப்ப நாம வாழுகிற காலகட்டத்தில் குடும்ப கட்டமைப்பை நீங்க எடுத்து பாருங்க. குடும்ப கட்டமைப்புல ஒரு குடும்பத்தின் தலைவராக இருப்பவர் கணவர் தானே. கணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் 195% வார்த்தை அல்லது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அவளோட முகத்தை பார்க்கவே பிடிக்கல, எப்ப வாரு கடுகடுன்னு இருக்குதா, எதை சொன்னாலும் அப்படி தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறா, எதை சொன்னாலும் எனக்கு நிம்மதி கிடைக்குது இல்ல என்ற மாதிரி மனைவியை பற்றி அதிருப்தி படக்கூடிய நிறைய பேரை பார்க்கலாம். ஆனா கல்யாணம் கட்டும்போது ஆரம்பத்தில் எப்படி இருக்கு? தேனே மானே பொன்மானே எல்லாம் சொல்லி அதெல்லாம் இது வரைக்கும் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்கல்ல. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 90 நாள். இந்த 90 நாள் ஒரு 4 மாசம் போச்சுன்னு வைங்க. 4 மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னோட எல்லாம் மனுஷன் வாழ்வானா? உனக்கெல்லாம் பேச தெரியுமா? கல்யாணம் கட்டின புதுசுல எப்படி சொல்லுவான்? புது மாப்பிள்ளையா இருந்தா கொஞ்சம் பேசுங்களே, கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? கல்யாணம் கட்டி ஒரு 3 மாசம் போனது பிறகு அல்லாக்கா நீ வாய திறக்காம இருப்பியா கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்சம் பேசாம இருந்தா சந்தோஷம். அப்ப கல்யாணம் கட்டின ஆரம்பத்தில் இருக்கிற பாசம் கடைசி போக போக கிடைக்காமல் போய்விடுகிறது. என்ன காரணம்? அப்ப கல்யாண வாழ்க்கையை ஏதோ ஒரு 3 மாச வாழ்க்கை மாதிரி மனிதர்கள் நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சந்தோஷம் என்பது 3 மாசத்தோட சுருங்கி கொள்கிறது என்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. முதலாவது இந்த பேசுகிற விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களை பொறுத்தவரையில் அப்படித்தான். ஒரு ஆம்பளை பயான் பண்ணக்குள்ள பேசுறான்னு வைங்க, ஒரு பயான் பண்ண விட்டாச்சு உங்களை எல்லாரையுமே, நாங்க பேசுற மாதிரி நீங்களும் பயான் பண்றீங்கன்னு வைங்க, அந்த பயான் 1 மணி நேரத்துக்கு தான் எல்லாரும் பேசுவாங்க. பெண்களா இருந்தா அப்படியா? ரோட்டுல பாக்குறாங்க நினைப்பாங்க, வாயே திறக்க மாட்டீங்களா, ரொம்ப அமைதியான புள்ள அப்படிம்பாங்க. ஆனா புருஷன் அமைதியா இருப்பாங்களா? புருஷன் அமைதியா இருக்க மாட்டாங்க. புருஷன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அதை ஒரு குறையாக நாம் நினைத்து விடக் கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக இது தொடர்பாக சொல்லும்போது சொல்கிறாங்க, உங்களில் யாரும் எந்த ஒரு மூமினும் மூமினான பெண்களை வெறுத்து விட வேண்டாம். நீங்க மூமினாக இருந்தா மூமினான உங்களுடைய மனைவிமாரை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். இன் கரிக மின்ஹா குலுக்கன் ரலிய மின்ஹா ஆகர், நீங்கள் அவளிடத்தில் ஒரு விஷயத்தை வெறுத்தால் வேறொரு விஷயத்தில் உங்களுக்கு பிடித்து போய்விடும். ஒரு விஷயம் அவள்கிட்ட பிடிக்காது உங்களுக்கு இருக்கும், இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சது இருக்கும், அதனால வெறுத்துறாதீங்க அப்படிங்கிறாங்க. பெண்கள் என்ன எப்படி இருப்பாங்க? ஒரு 5% நமக்கு பிடிக்காத காரியங்கள் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு வைங்க, 95% பிடிச்சது இருக்கும். அதனால நீங்கள் அவர்களை ஒரே அடியா வெறுத்துறாதீங்க, பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க, வாயை திறந்து அப்படி வார்த்தைகளை பேசிடாதீங்க. அவள்கிட்ட பிடிக்காதது உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும்னு சொன்னா பிடிச்சது ரொம்பவே இருக்கும், அதை வச்சு திருப்தி கண்டுக்கிறங்க. வாழ்க்கையில் அப்படித்தானே திருப்தி காண்றோம். மனைவியுடைய விஷயத்துல மட்டும் அந்த திருப்தி ஏற்படாது. ஆனா மற்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க. பிசினஸ் இருக்கும், பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் 2 பேர் பார்ட்னர்ஷிப்ல வியாபாரம் பண்றோம்னு வச்சுக்கிறீங்க.
பார்ட்னர்கிட்ட பிடிக்காதது 95% இருக்கும். 5% தான் பிடிச்சதே இருக்கும். அந்த 5%க்காக அவனோட சேர்ந்து தொடர்ந்து பயணிப்பது இல்லையா? 5% தான் பிடிச்சது, 95% அவனை பிடிக்காது. ஆனா 95% பிடிக்காட்டி கூட நாம வியாபாரம் பண்ணணும், பிசினஸ் பண்ணணுங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுவோம். ஒரு வியாபாரம் பண்ற நேரத்தில் பெரும்பாலான பகுதி பிடிக்காவிட்டாலும் அவனோடு இசங்கி இணங்கி போகிறோம். ஆனா வாழ்க்கைன்னு வந்துட்டா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தலாக்கு விடக்கூடிய காட்சிகளை பார்ப்பீங்க. நாம தான் குடும்பத்தில் நிர்வாகி. பல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு பதிலாக குடும்பத்தை மேய்ச்சிக்கிட்டு இருப்பா மனைவி. பார்க்குறமா இல்லையா? கணவனுக்கு பதிலாக குடும்பத்தை மேய்க்கிறது யாரு? மனைவியா தான் இருப்பா. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா கணவன் சொல்றத மனைவி கேட்பாளா? கேட்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் தொழிலுக்கு போக மாட்டாரு. அவர் ராஜா வீட்டு புறா மாதிரி என்ன செய்வாரு? வீட்டிலே இருந்துக்குருவாரு. மனைவி தான் தொழிலுக்கு போவா, சமைச்சு போடுவா, சாப்பாடு போடுவா, காலாகாலத்துக்கு உழைச்சி கொட்டிக்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரி நிர்வாகி ஆம்பளை தான். ஆனா யதார்த்தத்துக்கு நிர்வாகி யாரு? பொம்பளையா இல்லையா? நீ உழைச்சி போட வேண்டிய இடத்துல, நீ அவளை வளர்க்க வேண்டிய இடத்துல, அவளுக்குரியதை செய்ய வேண்டிய இடத்துல நாம அவகிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவ என்ன பாப்பா? நான் தானே உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கேளு. அப்ப பல குடும்பங்கள்ல பிரச்சனை வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஆண்கள் நிர்வகிக்கிற இடத்துல இருக்கிற நாம இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் என்பவர்கள் வளைந்த எலும்பை போன்றவர்கள் அப்படிங்கிறாங்க. வளைந்த இரும்பை போன்றவர்கள் சொல்லல. நல்லா மனசுல வச்சுக்கிறீங்க. வளைந்த இரும்புன்னு சொல்லியிருக்கலாம்ல, வளைந்த இரும்புன்னு சொல்லல, வளைந்த எலும்பை போன்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. ஏன் வளைந்த எலும்பு மாதிரின்னு சொன்னாங்க தெரியுமா? சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, அதை நீங்க ஒரே அடியா நிமித்த போயிடாதீங்க, நேராக போனீங்கன்னா உடைஞ்சு போயிருவாங்க. இரும்பா இருந்தா அப்படி உடையாது. இரும்பு வளைஞ்ச இரும்ப நீங்க ஒரே தடவை அப்படி நிமித்த போனீங்கன்னு வைங்க, உடையுமா? அது உடையாது. ஆனா வளைஞ்ச எலும்பா இருந்தா உடைஞ்சு போயிரும். இதே நேரத்தில் அதை நீங்க நிமித்தாம எக்கேடு கெட்டு போன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அப்படியே நாசமாய் போயிருவா. ரெண்டும் செய்யக்கூடாது. திருத்துறேன் என்ற பேர்ல சில பேர் கல்யாணம் கட்ட முன்னாடி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பொண்ணு பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம். யாரை பார்த்துருக்கிறீன்னு கேட்டா இப்படி இது மாதிரி ஒரு பிள்ளைய. கொள்கை என்ன? கொள்கை அவ தரிக்காதான், கல்யாணம் கட்டி நான் திருத்திக்கிறேன் பாரு. தரிக்கா பிள்ளைய. இவர் தௌஹீத்வாதியா இருப்பாரு, ஆனா பார்த்திருக்கிற பொண்ணு தரிக்காவை சேர்ந்தவளா இருப்பா. இவர் அல்லாஹ்வை வணங்கணும் பாரு. அவ வந்து இல்ல நான் அவுளியாட்டு தான் கேட்பேன்பா. ஏன்னா இவ ஒரு தௌஹீத் வட்டத்துக்குள்ள உனக்கு பொண்ணே கிடைக்கலையா? ஏன் அவளை போய் பார்த்த? கொள்கை தானே முக்கியம்னு சொன்னா நான் கல்யாணம் கட்டி திருத்திக்கிறேன் பாரு. அது நடக்குமா? அது நடக்காது. ஏன்? பெட்ரூம் தான், கிளாஸ் ரூம் தான். பெட்ரூம் கிளாஸ் ரூம் ஆகலுமா? கிளாஸ் ரூம் ஆகலாது. சின்ன சின்ன விஷயங்களை திருத்தி எடுக்கலாம். அப்படி பேசாதம்மா, இப்படி பேசு, அப்படி செய்யாத, இப்படி செய்யி, இப்படி திருத்தி எடுக்கலாம். ஒரு பெரியோரு கொள்கை பிரச்சனையை 2 நாள்ல திருத்தி எடுத்துடலாமா? சில பேரை பார்த்திருப்பிய. அல்லாஹ்வுடைய அருள் மட்டுமே இருந்தால் மட்டும்தான் இந்த கொள்கையை வந்து திருத்தி எடுக்கிறது வாய்ப்பு அமையும். இல்லைன்னு வைங்க, காலாகாலத்துக்கு அவள கொள்கை இருப்பா. வேணும்னா இவன் இந்த கொள்கையை விட்டு அந்த கொள்கைக்கு போவானே தவிர அவ அந்த கொள்கையை விட்டு இந்த கொள்கைக்கு வரமாட்டா. அப்ப என்ன பார்க்க? அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? மூமினான பெண்கள் மூமினான ஆண்களையும், மூமினான ஆண்கள் மூமினான பெண்களையும் திருமணம் முடியுங்கள், முஸ்லிக்கான பெண்களை முடிக்க போயிடாத. இந்த கட்டளை எதுக்கு வருது? மார்க்கம் இருந்துட்டுன்னு சொன்னா சொல்லி திருத்திக்கிறலாம். நம்ம என்னதான் குடும்பத்தினுடைய பொறுப்பாளராக நிர்வாகியாக இருந்தாலும் அந்த நிர்வகிக்கிற தன்மை எப்ப கிடைக்கும் என்று கேட்டா நமக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் வர வேண்டும். பல சந்தர்ப்பங்களை பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு என்றொரு இயற்கை சுவாபம் இருக்கிறது. என்ன விளங்கிக்கிறேன்னு இந்த தலைப்புல ரசூலுல்லாஹ்வுடைய கணவனாக நபிகள் நாயகத்துடைய ஆளுமை என்பதுதான் தலைப்பு. அதனால கணவர்கள் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டா பெண்கள் எப்படின்னு நாம புரிஞ்சுட்டோம் வைங்க, பெண்கள் ஆண்களை புரிவதை விட முதலில் ஆண்கள் பெண்களை புரிய வேண்டும். ஏன் தெரியுமா? லேசா நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அதனாலதான் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஏன் சொன்னாங்க தெரியுமா? அவங்க பட்டுன்னு நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம கணவர் இப்படித்தான், கல்யாணம் கட்டி ஒரு 3 மாசம் போனாலே போதும், இவன் இப்படித்தான் சிரிப்பான், இப்படித்தான் கோவப்படுவான், இவ்வளவுதான் சாப்பிடுவான், இப்படித்தான் ஏசுவான், இது மாதிரி எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா பெண்களை இப்படி ஆண்கள் புரிஞ்சுக்கிடுவோமா?
நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க 25 வருஷம் கல்யாணம் கட்டி அவள் எப்ப எதுக்கு சிரிக்கிறாள், எதுக்கு அழுகுறா, ஒண்ணுமே தெரியுது இல்ல. பாத்திருக்கீங்களா? ஏன்னு கேட்டு அது ஆண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது பெண்களை புரிஞ்சு கொள்றது இருக்கு இல்லையா? ஏன்னா பட்டுன்னு அவங்க உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஆண்கள் மாதிரியா தொட்டதுக்கு அழுகுறது யாரு? பெண்கள் தான். இந்த சினிமா படம் தயாரிப்பான்ல, சினிமா படத்துல 3 மணி நேரம் சினிமா படம் யாரை டார்கெட் வச்சு தயாரிப்பான்? பெண்களை அல்ல, ஆண்களை டார்கெட் வச்சு தான் அவன் படம் தயாரிக்கிறது. பெண்களுக்கு ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறான். அது என்ன செக்ஷன்? தொலைக்காட்சி தொடர்கள். ஆண்களுக்கு சினிமா படம். ஏண்டா புரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு ஆம்பளை வந்து ஒரு 3 மணி நேரம் படம் இருக்குதா, அதை பார்த்துட்டு போயிடுவான். ஆனா ஒரு பொம்பளை மாதிரி ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒரு ஆம்பளை பார்த்துருக்காரு, பாக்குறீங்களா? அப்படி பார்க்க மாட்டீங்க. பொம்பளையா இருந்தா என்ன செய்வா தெரியுமா? தொலைக்காட்சி தொடர்னு போடுவான். இன்னும் 1/2 மணி நேரம், 4 1/2 மணி நேரம், 4 1/2 மணி நேரம், இப்படியே 850 எபிசோடு, 1000 எபிசோடு. இந்த கோபிக்கடை நாடகம் போனதெல்லாம் பார்த்துருப்பீல, 2000 எபிசோடு எல்லாம் போகும். இது எல்லாத்தையுமே எந்த வித அலுப்பும் இல்லாம கஷ்டமும் இல்லாம கரெக்டா டாங்குன்னு 6 மணிக்கு டிவிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளான்னைக்கு என்ன நடக்குமோ, இப்படி எல்லாம் பார்ப்பாங்கல்ல. அது பெண்களுடைய வளமை. நம்ம நினைப்போம், நம்ம என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேமா ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா சினிமா படங்களை தயாரிக்கும் போது சென்டிமெண்ட் கம்மியா வைப்பான். ஆனா தொலைக்காட்சி தொடர்கள் சென்டிமெண்ட் கூடுதலா இருக்கும். ஏன் சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட்டுக்கு பயப்படுறவங்க பெண்கள் தான். ஒரு நாள் மனைவிக்கு கடுமையா ஏசிப்பிட்டு இப்படி இப்படி இருந்துட்டு ஏண்டி ஏசிட்டு அடுத்த நாள் போய் என்னம்மா தங்கம் இங்க வா என்று சொல்லி கூப்பிட்டு பேசி பாருங்க, ஏமாந்துருவாங்க. அது பெண்களுடைய சுபாவம். அது அப்ப சென்டிமெண்ட்டுக்கு அவசரமா பயப்படுறவங்க என்னதான் சென்டிமெண்ட்டுக்கு பயப்பட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை கணவனோடு வந்து விட்டால் புருஷனை காட்டி கொடுக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா பெண்களோட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக குடும்பம் நடத்துற நேரத்தில் நிர்வாகின்னா ஒரு நிர்வாகி மாதிரியே இருக்கணும். கரெக்டாக அணுகணும். அவங்களோட சுபாவத்தை புரிஞ்சு இவை இப்படித்தான் சொல்லி புரிஞ்சு அணுகிற நேரத்தில் தான் அது சரியாக அமையும். சஹீஹுல் புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10 பெண்களை வைத்து ஒவ்வொரு பெண்களுடைய தன்மைகளையும் கணக்கு போட்டு எடை போட்டு பார்த்தோம்னா பெண்கள் எப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லையா? செய்யலாமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருமணம் முடிச்சதுனால, பெரும்பாலானவங்க ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறதுனால ஒரு பெண்ணுடைய குணநலன் மட்டும்தான் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். சஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் வருது. ஒரு 11 பெண்களுடைய செய்தி இருக்குது. அதுல அந்த 11 பெண்களுடைய செய்தி ஒரே ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதை எடுத்து படிச்சோம்னு வைங்க, பெண்கள்னா எப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எப்படி அது இடம்பெறுது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? 11 பெண்கள் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்களாம். கூடி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. சரியா? என்ன ஒப்பந்தம் தெரியுமா? நாம 11 பேரும் நம்முடைய கணவர்கள் தொடர்பாக பேசிக்கொள்வது. இது நடக்கும். அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் ஒரு 4 பொம்பளை சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க. உன் புருஷன் அப்படியா, என் புருஷன் இப்படி, உன் வீட்டுக்காரர் அப்படியா, என் வீட்டுக்காரர் இப்படி, இப்படி பேசிக்கிடுவாங்க. ஒரு சில பெண்கள் விதிவிலக்காக இருப்பவர்களை தவிர என்னுடைய கணவனுடைய மானம் முக்கியம், நான் வெளியில சொல்ல மாட்டேன் என்று இருப்பவர்கள் உண்டு. ஆனா பெரும்பாலான நிலை எப்படி இருக்கு? புருஷனை பத்தி ஒருத்தனும் கேட்க மாட்டாங்களா? எங்கடா கேட்க மாட்டாங்கன்னு தேடிக்கிட்டு தெரியுவா. கேட்டு முடியும், உங்க கணவர் எப்படி? கணவர் எப்படியா? அந்த நாசமா போனவனை பத்தி ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாண்டு வைங்க, ஒரு 3 மணி நேரம் பயான் பண்ணி முடிச்சிருவா. அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இப்படி 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 பட்டியலே போட்டுருவா. எதுக்குன்னு கேட்டா அது பெண்களுடைய இயற்கை குணம், ஒரு சில பேரை தவிர. அப்ப என்ன நடக்கும்னு கேட்டா இந்த 10 பேர்ல 11 பேர் இருப்பாங்க. 11 பேர்ல 11 பேரும் சேர்ந்து என்ன ஒப்பந்தம் போட்டுக்கொள்றாங்க? உன் கணவனை பத்தி நீயும் சொல்லணும், ஏன் கணவனை பத்தி நானும் சொல்லுவேன், என்ன நிலைமைன்னு பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒவ்வொருவராக சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? முதலாவது பெண்மணி சொல்லுகிறாள். சரியா? என்ன சொல்றான்னு கேட்டா என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முதலாவது பெண்ணுடைய கணவனை பத்தி சொல்றாரு. அவர் ரொம்ப உயரமான மலை சிகரத்தில் வைக்கப்பட்ட இளைத்து போன இறைச்சிக்கு நிகரானவர். எப்படி தத்துவம் பார்க்கிறீங்களா? எப்படி கணவனை வர்ணிக்கிறான்னு கேட்டா ரொம்ப உயரமான ஒரு மலை, அந்த மலையில ஒரு இளைத்து போன ஒட்டகம், ரொம்ப இயலாத முடியாத ஒரு ஒட்டகத்துல இறைச்சியை கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு ஆள் தான் என் புருஷன் அப்படிங்கிறா. சொல்லிட்டு சொல்றா,
இளைத்த ஒட்டகமா இருந்தா கூட பரவாயில்லை. சரி, இளைச்ச ஒட்டகம்னா ஒண்ணுக்கு ஒப்பனை இல்லாத ஒட்டகம் தான், அப்படி இருந்தா கூட பரவாயில்லை. மேல போய் அதை எடுப்போம்னு பார்த்தா போற ரோடு நல்லா இல்ல. இதுல சிலது அவங்க சொல்ற விதங்களை வச்சு புரிஞ்சுக்கிறங்க, புரியுதா? அப்ப என்ன சொல்லுவான்னு கேட்டா, இளைச்சு போன ஒட்டகத்தினுடைய இறைச்சி மாதிரி தான் என் புருஷன். சரி, கஷ்டப்பட்டு இளைச்சு போன ஒட்டகத்துல இறைச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நாம எடுத்து சாப்பிடுவோன்ற மாதிரி நினைச்சா போற ரூடு ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி, ரூடு கஷ்டமா இருக்குது, கஷ்டப்பட்டாவது போய் எடுப்போம்னு பார்த்தா எடுக்கிற அளவுக்கு அது ஒன்றும் சூப்பரான இறைச்சியும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப கணவர் எப்படிப்பட்ட என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, என் புருஷன் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு உதவாக்கற. இதத்தான் கவிதை வடிவத்தில் சொல்றான்னு அர்த்தம். கவிதை வடிவத்தில் சொன்னதுனால புருஷன் ரொம்ப சுத்தம் அர்த்தமா? சுத்தம் இல்ல. இறைச்சி இளைத்த ஒட்டகத்துல இறைச்சி மாதிரி மலை உச்சில வேற அதை வச்சிருக்கிறாங்க. சரி, எடுக்க போகும்னு பார்த்தா ரோடு ரொம்ப கஷ்டமா இருக்குது, கஷ்டப்பட்டு அது போய் எடுக்க பார்த்தா எடுக்கிற அளவுக்கு அந்த இறைச்சி ரொம்ப சூப்பரான இறைச்சியும் இல்ல. அப்ப நான் அது என்ன ஃபாய்தான்னு கேட்கிறாங்க. அப்படின்னு சொல்லி முதல் பெண்மணி தன்னுடைய அந்த கணவனை பற்றி சொல்லி முடிக்கிறாள். என்ன விளங்கணும்? அப்ப பெண்களாக இருந்தா கணவன் நல்லா இருந்தா ரொம்ப தங்கம் என்றுவாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. கணவர்களை பற்றிய நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம், அப்படி சொல்லுவாங்க. இதே நேரத்தில் ஒரு குறை இருக்குதுன்னு வைங்க, அதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டுன்னா கண்டிப்பா சொல்லிடுவாங்க. இது பெண்களோடு தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் சொல்றாங்க. முதலாவது பொம்பளை இப்படி சொல்லி முடிச்சாலா? சரி, ரெண்டாவது பொம்பளை என்ன சொன்னா தெரியுமா? ரெண்டாவது பெண்மணி என்ன செய்யறான்னு கேட்டா, அவள்கிட்ட கேட்கிறாங்க, சரி என் புருஷனை பத்தி நான் சொல்லிட்டேம்மா, உன் புருஷன் எப்படி கேட்டா அவ சொல்றா. என்ன சொல்றான்னு கேட்டா, ஜவுஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் கேட்டா, அவருடைய செய்திகளை நான் அம்பலப்படுத்துறதுக்கு விரும்பல. ஒப்பந்தம் என்னன்னு கேட்டா அம்பலப்படுத்தணுங்கிறது. இவ என்ன பாக்குறான்னு கேட்டா அம்பலப்படுத்துறதுக்கு விரும்பலங்கிறா. சொல்லிட்டு சொல்றா, நானே அப்படியே அதை பத்தி ஏதாவது அம்பலப்படுத்த நினைச்சாலும் ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணுமா? ஏன் அம்பலப்படுத்த விரும்பல தெரியுமா? அம்பலப்படுத்த விரும்பலன்னா விரும்பலன்னு சொல்லல, என்ன விளங்கிக்கிறேன்னு, நான் என் புருஷனை பத்தி பேச விரும்பலமா, பேசினா அங்க அக்கு வேறு ஆணி வேறு கிழிச்சு உதறி வீசணும் அவனை பத்தி, அவ்வளவு மேட்டர் இருக்குங்கிறா. சொல்லிட்டு அப்படி சொல்றதா இருந்தாலும் இந்த நான் ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க, வெளிப்படையான உள்ரங்கமான எல்லா விஷயத்தையும் கக்கிடுவேன் அப்படிங்கிறா. அதனாலதான் சொல்ல விரும்பலையா. சொல்ற அவ்வளவு காண்டா இருக்கிறான்னு அர்த்தம். புருஷன் மேல எவ்வளவு கோபத்துல இருக்கிறா. என் புருஷனை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சா அக்கு வேறு ஆணி வேறு சொல்லணும், அப்படி சொல்றதா இருந்தா ஒண்ணு விடாம சொல்லிடுவேன். அதனாலதான் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறேன். இவன் புருஷங்கார அப்ப என்ன, இப்படி பெண்களாக இருந்தா கணவர் என்ன நினைக்கணும்? அப்படி அந்த ஏற்கனவே சொன்னோம்ல, உமர் ரலியல்லாஹு ஒரு வழியில வந்தா செய்தான் இன்னொரு வழியில போற மாதிரி, நீங்க நீ அந்த வழியில போமா, நான் இந்த வழியில போறேன், தங்கமே முத்தே பவளமே வைரமே அப்படி வச்சுக்கிறனுமே தவிர, ஏய் பெரிய கொம்பா உனக்கு இப்படி கேட்க போயிடக்கூடாது. இப்படி கேட்க போனா மானம் மரியாதை ரோட்டுக்கு வந்துடும் அர்த்தம். அதுதான் அவ சொல்றான், நான் சொல்றதா இருந்தா எல்லாத்தையும் சொல்லிடுவேன், சொல்லாம விட்டா சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா. அப்ப இது ரெண்டாவது பெண்மணியினுடைய நிலையாக இருக்குது. மூணாவது பொம்பளை என்ன சொல்றான்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்ட கணவர் கேட்டா, அவர் ரொம்ப உயரத்தில் இருக்கிறாரு. உயரத்தில் இருந்தா மூணாவது மாடல இருக்காருன்னு விளங்கிடக்கூடாது. உயரத்தில் இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? சமூகத்தில் நல்ல அந்தஸ்து மிக்கவர் அவரு. அவரை பத்தி நான் ஏதாவது ஒன்று பேசி அந்த செய்தி அவரை காது கெட்டிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக என்ன தலா கூட்டுருவாரு. அது யதார்த்தம் தானே. சமூக அந்தஸ்துல இருக்கிறவங்களை பத்தி வெளியில செய்திகள் வரும்போது என்ன செய்வாங்க, மனைவி மேல குத்தத்தை போட்டு அவ தான் எல்லா குற்றத்தையும் செஞ்சாலும் தலா கொடுத்துட்டு போயிடுவான். சமூகமும் என்ன நினைக்கும், அவ தான் ஏதாவது செஞ்சிருப்பா, இவர் ரொம்ப நல்லவர். சமூகம் என்ன பார்க்கிற, சமூகத்தினுடைய பார்வை என்ன, வெளிப்படையில் இருக்கிறத தான் சமூகம் பார்க்கும். ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தர் இப்ப நிறைய பேர் பாருங்க, நீங்க கல்யாணம் கட்டி பெண்களை விவாகரத்து பண்ணி அநியாயமா விவாகரம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடுவான். ஆனா சமூகத்தில் பெரிய அந்தஸ்துல இருப்பார். அவர் பெரிய ஆளா இருப்பார், சமூகத்தில் பார்க்கறதுக்கு பெரிய அறிவாளி, பெரிய அறிஞர், இப்படி எல்லாம் மதிக்கப்படுவார். இப்படி மதிக்க சமூகம் எந்த காலத்திலயும் அவர் அறிஞராக தான் பார்க்குது, அவன் அநியாயக்காரனா பார்க்கல. ஆனா பாதிக்கப்பட்ட பெண்ணை எப்படி பார்க்கும்னு கேட்டா, இவளுக்கு அவனோட ஒழுங்கா இருக்க தெரியல அப்படின்னு நினைக்கும். சமூகம் என்ன நினைக்கும்,
அவள குற்றமாக பெண்ணைத்தான் குற்றவாளியா பார்க்குமே தவிர ஆணை பார்க்காது. அதைத்தான் அவர் சொல்றா. அவர் சமூகத்தில் பெரிய அந்தஸ்துல இருக்கிறாரு. நான் குறையெல்லாம் சொல்றதா இருந்தா அது அவர காது கெட்டிடுச்சுன்னு சொன்னா அந்த அவர் என்ன தலாக் விட்டுருவாரு. இதே நேரத்தில் நான் அவர்கிட்ட ஏதாவது பேசாம தான் இருக்கிறேன். அப்படி எதையும் பேசாம இருந்தா கூட என்ன நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாரு. இது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல, விழுங்கவும் முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் சொல்றா. மூன்றாவது பெண்மணி சொல்கிறாள், எனக்கு அவரை பத்தி வெளியில பேசவும் முடியல, பேசினா தலாக் விட்டுருவாரு. சரி பேசாம மௌனமா இருப்போம்னு பார்த்தா மௌனமா இருந்தா என்னை இன்னும் அடிமைப்படுத்திடுவாரு, எனக்குரிய சுதந்திரத்தை எல்லாம் தர்றாரு இல்ல அப்படின்னு சொல்லி கணவனை பற்றி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப கணவர் நாம என்ன நினைக்கணும் தெரியுமா? இதுல நாம எந்த ரகம்னு பாத்துக்கிறோம். இந்த 11ல நாம எந்த ரகம்? 1ஆவதா, 2ஆவதா, 3ஆவதா, 5ஆவதா, 11ஆவதா இப்படி பார்க்கணும். அது இந்த ஹதீஸ்ல உள்ள தாத்பரியம் அதுதான். மனைவிமார் 11 பெண்கள் கணவன்மாரை பத்தி சொன்னா அந்த 11ல நாம என்ன ரகம் முடிவெடுத்துடலாமா இல்லையா? நான் இளைச்ச இறைச்சி மாதிரியா, இல்ல இந்த சமூகத்தில் அந்தஸ்துல இருந்துகிட்டு கொடுமைப்படுத்துற மாதிரியா, இல்லன்னு சொல்லி சொன்னா வெளியில சொல்லவும் முடியாம துப்பவும் முடியாம நிலைமை இருக்கும்ல, இது மாதிரி உள்ளவனா? இதையெல்லாம் நாம கணவர்களாக இருப்பவங்க அனுமானித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி 4வது பொம்பளை, ஒருத்தர் 2 பேர் சிலதுகளை நல்லதா சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க பாருங்க. 4வது பெண்மணி என்ன செய்யறான்னு கேட்டா அவ ஒரு உதாரணம் சொல்றா. கணவன் எப்படி தெரியுமா? அவ சொல்றா, காலத்தில் ராபியா 4வது பெண்மணி சொல்கிறாள், சௌஜி கலைலி திஹாமா, என்னுடைய கணவர் எப்படின்னு கேட்டா இந்த திஹாமா மக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற திஹாமா பகுதியினுடைய இரவு நேரத்தை போன்றவர். அந்த வர்ணனை வர்ணிச்சு சொல்றா, என்னுடைய கணவர் திஹாமா பகுதியில் இருக்கக்கூடிய இரவு நேரத்தை போன்றவர் என்று சொல்லிட்டு அவர்கிட்ட கடும் குளிரும் இல்லை, கடும் சூடும் இல்லை. அவர் எப்படின்னு கேட்டா அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விழுகிற கோவக்காரனும் இல்லை, அதுக்குன்னு சொல்லி ஏமாளியும் இல்லை. ரெண்டையும் சேர்த்து சொல்றா. அது ஒரு விதத்தில் நல்லதுதானே. ஏமாளியா இருக்கவும் கூடாது, எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விடுகிற புருஷனாகவும் இருக்கவும் கூடாது. எதை சொன்னாலும் சில பேரை பார்க்குறீங்களா, எதை சொன்னாலும் என்ன செய்வான்னு கேட்டா பொண்டாட்டி சொன்னாலே கடு 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 கடுன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கவும் கூடாது. சில கணவர்மாரை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, யாரையோ பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் காலத்தை கடத்திக்கிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அவன் கொஞ்சாதியா தான் இருப்பான், ஆனா அவன் வாழ்க்கையில் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான், அவன் எங்க போறா, எங்க வாரா, என்ன செய்யறா ஒன்றும் தெரியாம இருக்கும். யாரையோ பொண்டாட்டி போல இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு காலங்களையும். இப்படி இருக்கவும் கூடாது. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா என்னுடைய கணவர் எப்படின்னு கேட்டா அவர் திஹாமா பகுதியில் இருக்கிற இருட்டு மாதிரி. அவர் அந்த திஹாமா பகுதியினுடைய இருட்டு எப்படி இரவு நேரத்தில் ரொம்ப ஹீட்டா இருக்கவும் அதான், இதே நேரத்தில் ரொம்ப கூலா இருக்கவும் அது. ரொம்ப கூலா இருந்தாலும் தூங்க முடியாதுல்ல, ரொம்ப குளிரா இருக்குது தூங்க இயலுமா? இருட்டில் தூங்க இயலாது. ரொம்ப ஹீட்டா இருக்குது தூங்க முடியாது. இதுக்காக அவர் சொல்லி காட்டுறா, அவர் திஹாமா பகுதி இருட்டு மாதிரி வாழ்றதா இருந்தா ரொம்ப கூலாகவும் இல்லாம ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாம இருக்கணும், அப்படித்தான் அவர் இருப்பாரு. அவரை பத்தி எனக்கு எந்த பயமும் இல்லை, என்ன அவர் துச்சமா நினைச்சதும் இல்லை. நல்ல அருமையான ஒரு கணவனை பத்தி நல்ல அருமையான கருத்தை சொல்றா. அவரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் கவலை இல்லை? அவர் நல்ல மனுஷன், எனக்கு அநியாயம் பண்ண மாட்டாரு, என்னோட நல்லபடி இருப்பாரு, எனக்கு எந்த கெடுதியும் பண்ண மாட்டாரு, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. இதே நேரத்தில் என்னை அவர் துச்சமாக நினைத்ததும் இல்லை, என்ன கணக்கில் எடுக்காம இருக்கவும் மாட்டாரு. அது பெண்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? கணவர் என்னை கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். நிறைய குடும்பத்தில் பிளவுகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். கணவன் மனைவியை கவனிக்காமல் இருப்ப. கவனிக்காமல் இருக்கிறதுண்டா என்ன? எனக்கு சல்வாரி வாங்கி தரல, சாரி வாங்கி தரல, ஐபோன் வாங்கி தரல, அதல்ல. கவனிக்காமல் இருக்கிறதுண்டா என்னன்னு கேட்டா அவளுடைய ஆக்டிவிட்டிஸோட இணைந்ததாக கணவனுடைய வாழ்க்கை இருக்கணும். ஏதாவது செஞ்சான்னா அதை பாராட்ட வேண்டும். அவள் பேசுறத காது கொடுத்து கேட்கணும். நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே காது கொடுத்து கேட்காதானுங்க. குடும்பத்தில் பிரச்சனை என்னன்னு கேட்டு பாருங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கிறாருல்ல, கேட்கிற மாதிரி அவங்களும் இருக்கணும், அது வேற செய்தி. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? காது கொடுத்து கொஞ்சம் சரி பரவாயில்ல, எத்தனையோ பேர் காது கடியை தாங்குறோம், உன் காது கடியை தாங்க முடியாதா அப்படின்றாவது நினைக்கணும்.
ஏன்னா வந்து தொண்ணு ஒவ்வொன்றுக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, சொல்லும்போது எப்போ பாரு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு வேற வேலை வெட்டி கிடையாதுன்ட்டா முடிஞ்சு போச்சு. அதை ஒரு 6 வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா. அது மாதிரி இருப்பா. நாம் என்ன செய்யணும், அந்த வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது. என்ன சொன்னாலும் சரி மனசுக்குள்ள சரி ரொம்ப அலட்டி தான் தந்துக்கிட்டு இருக்கிறா, இருந்தாலும் பரவாயில்ல நான் பொறுமையா கேட்கிறேன் ஏன்னு கேட்டால் அதை அவங்க விரும்புவாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறது தானே முக்கியம். அதை திருப்திப்படுத்தாத போது என்னை கணக்கில் எடுப்பதில்லை என்ற ஒரு நிலை வந்துட்டா குடும்பத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதைத்தான் இவ சொல்லி காட்டுறா. என்னுடைய கணவர் வந்து அவரை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல மனுஷன், அவரும் என்ன வந்து கவனஹீனமா இருக்கிறது இல்ல, என்ன துச்சமா நினைக்கிறது இல்ல, என்ன கணக்கெடுத்து என்ன கவனிச்சு எனக்கு முக்கியத்துவம் தருவாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். நிறைய குடும்பத்தில் பாருங்க, கல்யாணம் கட்டி ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. அப்படியா, என்னமா சல்வாரி வேணுமா, சுடிதார் வேணுமா, என்ன வேணும் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. அதே ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷமான தங்கச்சிக்கு காட்டுகிற பாசம் மனைவிக்கு காட்ட மாட்டாங்க. தங்கச்சி இருப்பா, தங்கச்சிக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாருன்னு வைங்க, மனைவிக்கு வந்து 2,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா என் குடும்பம் அது அப்படிம்பாரு. தகப்பனாருக்கு காட்டுகிற மரியாதையும் தகப்பனாருக்கு செலவழிக்கிற அளவுக்கு மனைவிக்கு செலவழிக்க மாட்டாரு, பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாரு. அப்ப குடும்பம் இனிமையா இருக்குமா? அங்கேயும் செய்யணும் இங்கேயும் செய்யணும், அவங்களுக்கும் உதவி செய்யணும் இவங்களுக்கும் உதவி செய்யணும், இவங்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா இவங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால அவள் சொல்லுகிற அந்த 4வது பெண்மணி இது போன்ற ஒரு ரகத்தில் உள்ள ஒரு கணவரை தான் சொல்லுகிறார். இது ஒரு அளவுக்கு பரவாயில்லை, ஒரு 80% ஓகேயான ஒரு கணவரா இல்லையா இருக்கிறாரு. அதுக்கு பிறகு 5வது பெண்மணி சொல்லுகிறாள், 11 பேர்ல 5வது பொம்பளை என்ன சொல்றா தெரியுமா? என்னுடைய கணவர் வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள சிறுத்த மாதிரி நுழைவாரு. வீட்டுக்குள்ள வரக்கல எப்படி வருவானா, சிறுத்த மாதிரி நுழைவாரு. வெளியில போகக்குள்ள சிங்கம் மாதிரி இருப்பாரு. எப்படி டயலாக் பாத்தீங்களா? உள்ள வரக்கல சிறுத்த மாதிரி வருவாராம், வெளியே போகக்குள்ள சிங்கம் மாதிரி போவாராம். அவ்வளவு என்னுடைய அந்த வீட்டுக்காரர் வந்து ரொம்ப வீரமானவர். ஆனா என்ன, நாம வந்து வீட்டுக்குள்ள கண்டு இருக்கிற குறைகள் சம்பந்தமா எதையுமே அலட்டிக்கிற மாட்டாரு. எப்படி உள்ள வரக்குள்ள சிறுத்த மாதிரி வருவாராம், வெளியே போகக்குள்ள சிங்கம் மாதிரி போவாராம். ஆனா வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு எதுவும் தெரியாது. அப்ப இந்த கணவர் நல்லவரா? இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? சிங்கம் மாதிரி வந்தா என்ன, சிறுத்த மாதிரி வந்தா என்ன, ஒரு பாய்தாவும் இல்லை. அதுதான் சொல்ற, வெளியே உள்ள வரும்போது சிறுத்த மாதிரி வர்றாரு, வெளியே போகும்போது சிங்கம் மாதிரி போறாரு, வீட்டுக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி 6வது பெண்மணி அவ என்ன கேட்கிறான்னு கேட்டா, இந்த 6வது பெண்மணி சொல்லுகிறாள், ஜவுஜி என்னுடைய கணவன் எப்படி தெரியுமா? கணவனை பத்தி சொல்றா, இன் அக்கல லஃப, அந்த ஆளு சாப்பிட்டான்னு வைங்க ஒண்ணு விடாம வலிச்சு சாப்பிட்டுருவான். மனைவி மனைவின்ற ஒருத்தர் இருக்கால, அவள் சாப்பிடணுமே, அதுக்கு வைக்க வேணாம். சாப்பிட ஆரம்பிச்சான்னு கேட்டா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருவானா. சரி சாப்பாடு தான் எப்படி இருக்குன்னு கேட்டா, குடிக்க ஆரம்பிச்சானா மிச்சமே வைக்க மாட்டான் அப்படிங்கிறா. சாப்பிட்டாலும் ஃபுல்லா சாப்பிட்டுருவான், குடிக்க ஆரம்பிச்சாலும் அப்படி குடிச்சு போடுவானா. எது இருக்குதோ எல்லாத்தையும், பால் இருக்குதா ஒரு 2 லிட்டர் இருந்துச்சுன்னா 2 லிட்டர் அவருக்கு தான், 5 லிட்டர் இருந்தா 5 லிட்டர் அவனுக்கு தான். அவ்வளவு சாப்பிடுவானா, அவ்வளவு குடிப்பானா. சொல்லிட்டு 3வது அவள் சொல்லுகிறாள், சரி இந்த 2 தான் இப்படின்னு பார்த்தா தூங்க போனான்னு வைங்களேன், அவனை வந்து எடுக்கவே முடியாதுங்கிறான். தூங்க போனா ஒரு பக்கம் சுருண்டு படுத்தாண்டு வைங்க, என்னுடைய சஞ்சலத்தை கூட அவர் வந்து பொருட்படுத்துவதில்லை. எனக்கு என்ன தேவை, நான் இருக்கேனா இல்லையா அதையெல்லாம் பார்க்க மாட்டான். இப்படி இவன் கணவனை வந்து, இவன் கணவனே இல்லைங்க சரியா பார்த்தா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறவன் கணவனா இருப்பானா? அவ அவ்வளவு ஆதங்கப்பட்டு 6வது பொம்பளை சொல்றா, சாப்பிட்டா எல்லாத்தையும் சாப்பிட்றான், குடிச்சா எல்லாத்தையும் குடிச்சிடுறான். இந்த யானை மாதிரி இருப்பான் போல் இருக்கு. யானை பார்த்திருக்கீங்களா? தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சா அப்படி இழுத்தெடுத்துடும் எல்லாத்தையும். இது மாதிரி இழுத்தெடுத்துடுறான். தூங்க ஆரம்பிச்சா கூட அப்படியே இருந்துடுறான். தூங்கினான்னா அவனை எடுக்கிறதுக்கு முடியாது. இப்படிப்பட்டவன் என்னுடைய கணவன். இப்படி இருந்தா ஒரு பொண்ணுக்கு பிடிக்குமா? என்ன என்ன விளைவிக்கிறனு, இப்படி இருந்தா நாம திருத்திக்கிறனு, அவளுக்கு பிடிக்காது. சிலது நம்மள்கிட்ட இருக்கும், சிலது இல்லாமல் இருக்கும். மற்றவங்க சொல்றதை வச்சு புரிஞ்சு திருத்திக்கிறணுமா இல்லையா? அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, கணவர்களாக இருப்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆளுமை எப்படி என்று புரியும்.
ஆறாவது பெண்மணி சொல்லுகிற விதமாக நாம இருந்துடக்கூடாது. சாப்பிடும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஊட்டி விடுவதும் தர்மம். ஊட்டி விடுவதும் தர்மம் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிற ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறத பூரா சாப்பிட்டுட்டு இருக்கிறத பூரா குடிச்சிட்டு தூங்கும் போது கூட திரும்பி பார்க்காம தூங்கினா அவளை எவளுக்காவது பிடிக்குமா? அப்ப இந்த ஆறாவது பெண்மணி சொல்லுகிற விதமாக எந்த கணவர்களும் இருக்கக்கூடாது. ஏழாவது பொம்பளை சொல்றா, என் கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் கணவர் விவரமற்றவர், அவர் ஒரு அபலங்கிறார். அபலண்டா என்ன? ஒரு புத்தி இல்லாத மனுஷன். நம்ம பாஷையில் சொல்றேன்னா புத்தி இல்லாத மனுஷன். எதையும் விளங்கி கொள்ள மாட்டாரு, கொஞ்சம் கூட விவேகம் இல்ல அவருக்கு அப்படிங்கிறா. கொஞ்சம் கூட எதை எப்படி செய்யணும், எந்த இடத்துல எப்படி நடக்கணும், இந்த விவரம் இல்ல சொல்லிட்டு குல்லுதாயின் லகுதாவும், எல்லா நோயும் அந்த ஆளுக்கு இருக்குது. எப்படி? ஒரு நோய் இல்லையா, எல்லா நோயும் வந்தால் சொரிச்சலா இருக்கும், தலைவலியா இருக்கும், இடுப்பு வலியா இருக்கும் அப்படிங்கிறா. சொல்லிட்டு சொல்றா, அவர்கிட்ட பேச போனீங்கன்னு வைங்க, அவன் திருப்பி உங்களுக்கு ஏசுவான். அவன் எப்படி ஆளாம்? பேச போனீங்கன்னா கட்டுக்கடுன்னு உங்களுக்கு ஏசுவான். பேச போயிடாதீங்க. அவனை கொஞ்சமாவது நீங்க கேலி பண்ணினீங்கன்னு வைங்க, ஏதாவது ஜோக் பண்ணினீங்கன்னு சொன்னா மண்டையிலே கொட்டுவான் உங்களுக்கு. எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான்? இப்படி அவனை இப்படி பார்க்க முடியுமா? அவன் வாழ்ற நேரத்தில் கொஞ்சம் கூட விவரம் இல்லை, விவேகம் இல்லை, எல்லா நோயும் அவனுக்கு இருக்குது. பேசினா ஏசுவான், கொஞ்சமாவது ஜோக் பண்ணி ஏதாவது செஞ்சோம்னா தலையை காயப்படுத்தி விடுவான். கோபம் வந்துட்டு சொன்னா ஒன்றோ உங்களை உடலை காயப்படுத்திடுவாரு, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் தலையாவது காயப்படுத்திடுவான். இப்படி ஒரு முரடனா இருப்பான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனை பற்றி ஏழாவது பெண்மணி சொல்லுகிறாள். எப்படி ஆளப்ப? ரொம்ப டெம்பர் பார்ட்டியா இருப்பான் போல் இருக்கவன். எதை சொன்னாலும் எப்பயுமே ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கிற பாய்லர் மாதிரி இருப்பான் போல. எதை சொன்னாலும் இப்படி நடந்துக்கிறவான். அப்ப எல்லா நோயாளி கடுகடுன்னு இருப்பான். இப்படி எந்த கணவனும் இருக்கக்கூடாது. அது மனைவியருக்கு பிடிக்காது. இப்படி இருக்கிற நேரத்தில் குடும்ப வாழ்க்கை நல்லாவா இருக்கு? எதை சொன்னாலும் கடுகடுன்னு இருந்தா பேசுறதுக்கு பயப்படுவாங்க. நிறைய வீட்டில் போலீஸ்காரன் வாழ்க்கை தான் இருந்துகிட்டு இருக்குது. பேச பயம், பிள்ளைகள் வாப்பாவோட பேச பயம். பேசினா எதையாவது சொல்லிடுவாரோ, மனசுல ஒரு மாதிரி பேசிடுவாரோ அப்படின்னு பிள்ளைகள் நினைப்பாங்க. மனைவி கணவனோட பேச பயம், எதையாவது பேசினா அப்படி சொல்லிடுவாரோ, இப்படி சொல்லிடுவாரோ, முகத்தில் வாங்கி விழுந்துருவாரோ, நல்லா நடக்க மாட்டாரோ, இப்படி நினைக்கிற அளவுக்கு இருந்துட்டோம்னா நாம சிறந்த கணவனாக இல்லை. இதெல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹ் இதுக்கு தான் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. அவள்கிட்ட முதல்ல சர்டிபிகேட் எடுக்கணும். அவள்கிட்ட சர்டிபிகேட் எடுத்துட்டோம்னு வைங்க, உலகத்தில் எவன் நம்மளை பத்தி என்ன குறை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அவள் நல்லவள்னு சொல்லிட்டாளா, நாம கன்ஃபார்மா நல்லாக்கத்தான். எப்படி முடிவெடுக்கணும்? மனைவி நல்லவள்னு சொல்லிட்டாளா, நாம கன்ஃபார்மா நல்லவங்க தான். அவளை திருப்திப்படுத்துறது அவ்வளவு கடினமானது. அப்ப எட்டாவது பெண்மணி அடுத்ததாக சொல்லுகிறாள், என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னுடைய கணவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவர் சௌஜி அல் மஸ்ஸு அர்னபின். அவர் எப்படின்னு கேட்டா, தொடுவதற்கு முயல் மாதிரி மிருதுவா இருப்பாரு. அவர் எப்படியா? அவர் சொல்றா, கணவர் தொடுகிறதுக்கு முயல் மாதிரி மிருதுவா இருப்பாரு. அவர் நுகர்வதற்கு, அவர் வாசத்தை நுகர்வதற்கு எப்படி இருப்பாருன்னு கேட்டா, மறிக்கொழுந்து மாதிரி மணமணக்க இருப்பாரு அப்படிங்கிறா. அது இதை நல்லா கவனிச்சுக்கிறேன். எதுக்கு சொல்ல வர்றான்னு கேட்டா, ரெண்டு விஷயம். கணவர் நல்லவர் தான்ங்கிறத ஷார்ட் ஃபார்ம்ல தான் சொல்றா. சொல்லும் போது எக்ஸ்ட்ரா ஒரு விவரத்தை என்ன சொல்றா, அவர் தொடுகிறதுக்கு இந்த முயலை மாதிரி மிருதுவா இருப்பாருன்னு கேட்டா, இந்த கடினமான தன்மையில் அவர் இருக்க மாட்டாரு, ரொம்ப மிருதுவா, ரொம்ப அன்பா பாசமா இருப்பாரு. ரெண்டாவது என்ன, அவர் பக்கத்துல போனா மறிக்கொழுந்து மாதிரி வாசனை வீசும் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு தெரியுமா? இது கணவர் மனைவியாக வாழ்பவங்க ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போகும்போதே பள்ளியை விளக்கினாங்க, சுத்தத்துக்கு தான் விளக்கினாங்க. அப்ப நாம வீட்டுக்குள்ள போனா மனைவியோட இருக்கிற நேரத்தில் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் அவ சொல்றா, என் கணவனுக்கு பக்கத்தில் போனா மறிக்கொழுந்து மாதிரி அவ்வளவு வாசம் வீசும். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை வெளியில இது மாத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? சில குளிக்காம அல்லது எந்த வாசனையும் பூசாம அப்படியே கப்போட போய் நின்னா அவளுக்கு அது பிடிக்குமா? சிகரெட் பிடிக்கிற ஆக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த சிகரெட் பிடிக்கிற ஆக்களை மனைவிகளுக்கு பிடிக்காது. உலக ஆய்வு என்னன்னு கேட்டா, சிகரெட் பிடிக்கிறது பெரிய ஸ்டைல்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிகரெட் பிடிப்பவர்கள் ஆண்மை குறைவு ஏற்படும் என்று ஆய்வு சொல்கிறது.
சிகரெட் பிடிப்பவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பல சிக்கல் ஏற்படும் என்று ஆய்வு சொல்லுகிறது. சிகரெட்டு, சாராயம், இந்த கஞ்சா, அபின், ஹெராயின் இது மாதிரி போதைகள் பயன்படுத்துபவர்கள் ஏன் தெரியுமா, அவங்களுக்கு ஒரு இயற்கை வாசம் இருக்கும். அந்த வாசத்தினால அது மனைவிகளுக்கு அது பிடிக்காது. சாராயத்தை குடிச்சிட்டு போறான், அவன் மனைவிகளுக்கு பிடிக்காது. இது மாதிரி ஆண்களை பெண்கள் விரும்புவதில்லை. இது யதார்த்தமான ஆய்வினுடைய முடிவு. அப்ப என்ன பார்க்கணும், சாராயம் குடிக்கிற மாதிரி சிகரெட் பிடிக்கிற மாதிரி மனைவிட்ட போகும்போது பிடிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி நாம மனைவிட்ட போகும்போது கூட மணக்கிறதாக நல்ல கமகமன்னு இருக்கிற மாதிரி, அப்ப வாசனை திரவியங்களை பூசிக்கிட்டு குளிச்சு துப்புரவாக இப்படி இருக்கணும்னு மனைவி மாதிரி எதிர்பார்ப்பாங்க. குடும்பத்துக்குள்ள சிக்கல் வருதுன்னா எல்லாரும் பார்க்கறது என்ன, அவள் சரியில்லை அப்படித்தான் பார்ப்போம். அவள் சரியில்லாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதை புரியணுமா இல்லையா, கேட்டு பார்த்தா புரிஞ்சிடும். சில பேர் என் புருஷன் குளிக்கவே மாட்டான் அப்படின்பா. பஞ்சாயத்து பண்ணும்போது என்ன சொல்லக்கூடாது, குளிக்காம இருக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாமா கேட்கக்கூடாது. பெரிய பிரச்சனை அவளுக்கு பெரிய பிரச்சனையா இல்லையா, அவன் எவனோ ஒருத்தன் குளிக்காம இருக்கிறான் அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனையா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வரும்போது கூட வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டு விட்டு வர வேணாங்கிறாங்க. பள்ளி வாசலுக்கு வரும்போது வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டு வராதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அந்த வாசனையினால டிஸ்டர்ப் உண்டாகும். அதே மாதிரி என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமாக இல்லாவிட்டால் நான் அவர்களுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்க சொல்லி இருப்பேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்க சொல்ற அளவுக்கு ஏன் முக்கியத்துவப்படுத்துறாங்க, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சிக்கலாயிடக்கூடாது, வாய் துர்நாற்றம் வந்து விடக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஒரு இது மட்டும் ஒரு மிஸ்வா குச்சை வச்சுக்கிட்டு தலைகீழா பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. அது அதை விட டேஞ்சர். எதை விட டேஞ்சர், பல்லு விளக்கினா வாழை கழுகணுங்க, பல் துளக்கினோம்னு வைங்க வாழை கழுகணும். இவங்க என்ன செய்வாங்க பார்த்திருக்கீங்கல்ல, நாங்க சுண்ணத்து செய்யறோம். அது என்ன சுண்ணத்து, ரசூல் மிஸ்வாக் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா, மிஸ்வாக்குண்டா பல் துளக்கும் கருவின்னு அர்த்தம். இவன் மிஸ்வாக்குண்டா அந்த மரக்குச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்குறீங்களா, உம்ராக்கு போய் வரக்கல, ஹஜ்ஜிக்கு போய் வரக்கல, அள்ளி கட்டி எடுத்துட்டு வாருது, இந்தாங்க உங்களுக்கு ஒரு மிஸ்வாக்கு, உங்களுக்கு ஒரு மிஸ்வாக்கு, உங்களுக்கு ஒரு மிஸ்வாக்கு. என்னமோ இவர் உங்களுக்கு ஒரு தங்கம் 2 பவுன் வச்சுக்க, உனக்கு ஒரு தங்கம் 2 பவுன் வச்சுக்க, இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு மிஸ்வாக்கு குச்சி. அதை வாங்கிட்டு வந்ததுக்கு ஸ்ரீலங்காவில் இறங்கி ஒவ்வொருத்தருக்கும் அப்படி கொடுக்கறதா இருந்தா, ஏன் மிஸ்வாக்கு கொண்டாந்து கொடுக்குற, நல்லா இப்ப க்ளோ காட்டில் நல்ல பிரஷ் போட்டுருக்கிறான், அதை கொண்டாந்து கொடு. எது எந்த காலத்தில் பயன்படுத்தணுமோ அதுதானே அந்த காலத்தில். அதுல வேற எப்படியா, அதை பல்லு இப்படி விளக்கிட்டு மிஸ்வாக்க இப்படி வச்சிடக்கூடாதான், இப்படி வைக்கணுமா, மதுகப்பட சட்டம். இப்படி வச்சா அது ஆபத்தான். என்ன ஆபத்து, பாம்பு அடிச்சிருமா, என்ன ஆபத்து இப்படி வச்சா, இது இப்படித்தான் வைக்கணும், சட்டம் வேற அதுக்கு. அப்ப அந்த வைக்கிற பாக்கெட்டை பார்த்திருக்கீங்களா, அதுக்கு 3 வாட்டி விம்ல கழுவினாலும் போகாது அது. அப்ப இஸ்லாத்துல இப்படி ஒன்று உண்டா, இப்படி ஒரு எவ்வளவு தூய்மையான மார்க்கம் இது, அந்த மார்க்கத்தில் இருந்து. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. கணவராக இருந்தா மனைவிக்கு பக்கத்தில் போகும்போது மணக்க மணக்க இருக்கணும், அவளுக்கு அந்த விருப்பம் வரணும், வேர்வை நாதத்தோட போவாத. இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில சிக்கல் வரக்கூடிய இடங்கள். சில பேர் டிவோர்ஸ் கேட்பாங்க, நாம நினைப்போம் இதெல்லாம் ஒரு காரணமாண்டு, அவளுக்கு பெரிய காரணம் தான். இதுக்காக எல்லாம் குடும்பங்கள் பிரிந்த பல வரலாறு உண்டு. இவர் குளிக்க மாட்டேங்கிறாரு, வேர்வை நாத்தமா இருக்குது, பல்லு விளக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி 9வது பெண் சொல்லுகிறாள், என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாளிகை இருந்தது. அந்த மாளிகையில நிறைய உயரமான தூண்களை கொண்ட ஒரு மாளிகை இருந்தது. அவர் ஒரு பெரிய நீளமான வாளுரை கொண்ட, வால் வைக்கிற உரை கொண்டவர். அவர் என்ன பெரிய ஆளா இருப்பான் போல, அவனுக்கு ஒரு வால் உரையே இருக்குமா, பெரிய வால் ஒன்று அதுக்குள்ள வச்சுக்கிடுவாரு. அதை சொல்லிட்டு என்ன செய்வார்னு கேட்டா, வீட்டுக்கு வர்ற எல்லா விருந்தாளிக்கும் சாப்பாடு போடுவார். சாப்பாட்டை போட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சாம்பலை குவிச்சு வைப்பானா. சாம்பல் என்ன சாம்பல் அது, விருந்தாளிக்கு விருந்து போட்ட விறகு எரிஞ்ச சாம்பல். அது அவ்வளவு வார போற ஆக்கள் எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு போடுவாரு. மக்கள் அவரை சந்திக்கிறதுக்கு வசதியாக ஒரு இடம் வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே வீட்டையும் வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்டவர் சமூகத்தில் ரொம்ப மக்களோட நல்லா பழகுவாரு, உபசரிப்பாரு அப்படிங்கிறா. ஒரு கட்டத்தை மட்டும் சொல்றா, வேற எதையுமே சொல்லல. இந்த செய்தியை 9வது பெண் சொல்லுகிறாள். 10வது பெண் சொல்லுகிறாள், என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் கேட்டா, அவர் பெரிய செல்வந்தர். எந்த அளவுக்கு செல்வந்தர் கேட்டா, அவர்கிட்ட எல்லா செல்வந்தர்களையும் விட அவர் தான் பெரிய பணக்காரர். எல்லா பணக்காரனையும் ஒன்று சேர்த்து ஒருத்தனை எடுத்தோம்னு சொன்னா
இவர் தான் பெரிய பணக்காரர், இவர்கிட்ட பெரிய நிறைய ஒட்டகங்கள் எல்லாம் இருக்குது. எந்த அளவு ஒட்டகம்னு கேட்டா, யாராவது விருந்தினர்கள் வந்தால் அந்த விருந்தினர்களுக்கு சமைத்து கொடுப்பதற்காகவே நிறைய ஒட்டகங்களை இவர் வைத்துக் கொண்டிருப்பார். 8வது 10வது பெண்மணியும் 9வது பெண்மணியும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை சொல்றாங்க. ரொம்ப உபசரிப்பாரு, மக்களோட அந்யோன்யமா பழகுவாரு, இந்த மாதிரி ஒரு அளவுக்கான கருத்தை சொல்லுகிறார்கள். 11வது பெண்மணி சொல்லுகிறாள், சௌஜி அபூசர். இவருடைய மனைவி கணவருடைய பேர் அபூசர். இந்த அபூசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த 11 பேர்ல இவர் தான் ரொம்ப முக்கியமானவர். இந்த அபூசர் எப்படிப்பட்டவர் கேட்டால், இவர் ஆபரணங்களை, தங்க ஆபரணங்களை என்னுடைய காதுகளில் ஊஞ்சல் ஆட வைத்திருக்கிறார். என்ன சொல்றா? அது பெண்களுக்கு ஒரு ஆசை தானே. என்ன ஆசை? தங்கத்தை வாங்கி, எதையும் வாங்கி கொடுக்க தேவையில்லை, நீங்க தங்கத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு ஆசை. தங்கம் இல்ல, அது மண்ணாது, தங்கம் தானே. தங்கம்னா அவ்வளவு பெருமதி. அதுக்காக அவர் என்ற காதுகள் எல்லாம் ஆபரணங்களை ஊஞ்சல் ஆட விட்டு இருக்கிறார். அப்ப அவ காது எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஊஞ்சல் ஆட விடுற அளவுக்கு காதில் அப்படி கொளுத்து பெருத்து இருக்கும் போல ஆபரணங்கள். புரியுதா? 2வது அவர் சொல்றாரு, அவர் எனக்கு சாப்பாடு எந்த அளவுக்கு சாப்பாடு போட்டாருன்னா, நான் ரொம்ப கொளுத்து போய் இருக்கிறேன், நான் நல்ல கொளுத்த பொம்பளையா இருக்கிற அளவுக்கு எனக்கு சாப்பாடு போடுவாரு, அதுல எந்த குறையும் வைக்க மாட்டாரு. ஏற்கனவே ஒருத்தனை பார்த்தோமே, அவன் முழுக்க அவன் தின்னு முடிச்சிருவான். இதுல மாற்றமா நடக்குது. எப்படி நடக்குது? நல்ல சாப்பாடு போடுவாரு, நான் நல்லா கொளுத்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனது நிறைந்திருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். வயிறு நிறையதோ இல்லையோ, மனசு நிறையணுமா இல்லையா? என்னுடைய மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் மலை குகையில ஆடுகளோட திரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் என்ன இவர் கண்டாரு. எப்படி கல்யாணம் முடிச்சேன்னு வரலாற்றை சொல்றா இவ. மலை குகைகள்ல சிக்குங்கிற ஒரு இடத்துல நான் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிகிற நேரத்தில் என்ன இவர் கண்டு அவ என்ன செஞ்சாருன்னு கேட்டா, என்னை மனைவியாக திருமணம் முடித்துக் கொண்டார். திருமணம் முடித்து ஒட்டகங்களும் தானிய களஞ்சிகளும் கால்நடைகளும் பெரிய பெரிய செல்வங்கள் நிறைந்த அவருடைய பண்ணை வீட்டில் என்னை மனைவியாக கொண்டு போய் அமர்த்தினார். சும்மா பெரிய கோடீஸ்வரர். என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை தான் பார்த்து என்ன செய்யறாரு, தனக்கு பிடிச்சதோட கல்யாணம் கட்டி கொண்டு அவருடைய பண்ணை வீட்டிலே வைத்திருக்கிறார். அவ சொல்றா, நான் எப்படி தெரியுமா, அவரிடத்தில் நான் எதையும் பேசுவேன், நான் பேசியதை அவர் அலட்சியப்படுத்தியதே இல்லை. எவ்வளவு தைரியம்! இது மாதிரி ஒவ்வொரு பெண்மணியும் தைரியமாக இருக்கிற உரிமை கணவர்களால் கொடுக்கப்படுகிறதா? இல்லை. என்ன பார்க்கணும்? நான் அவர்கிட்ட எதையும் பேசுவேன், என் பேச்சு அவர் அலட்சியப்படுத்தவே மாட்டார். அது ரொம்ப முக்கியத்துவம் கருதி என்னுடைய பேச்சு அவர் செவிமடுப்பார். 2வது என்ன தெரியுமா, நான் நல்லா நிம்மதியா தூங்குவேன், என்னுடைய தூக்கத்தை யாரும் கலைக்க மாட்டார்கள். நல்லா தூங்குவான். தூங்கினா என் தூக்கத்தை யாரும் கலைக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்ல கணவர் அவரு. நான் நிறைய குடும்பங்களை பார்க்குறீங்களா, மனைவி தூங்கினான்னு வைங்க, இவளுக்கு வேலை எப்பயுமே இதுதான். ஒரு நாள் தான் தூங்கியிருப்பாங்க, காலம் பூரா வேலை பார்த்துருப்பா. அதுலயும் குறிப்பாக மாமியார் இருக்கிற ஊடா இருந்துச்சுன்னு வைங்க, மருமகள் தூங்கினா அம்புட்டு தான். மருமகள் தூங்கிட்டான்னு வைங்க, அதுக்கே தனி கோர்ட் ஒன்று வைக்கணும் அந்த கேஸை விசாரிச்சு முடிக்கிறதுக்கு. இவள் தூங்குறா, எனக்கு வேலை, கணவனுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாளோ இல்லையோ, மாமியாருக்கு வேலை செஞ்சு கொடுக்கலன்னு பிரச்சனை வருமா இல்லையா? அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, அபூசர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறாரு. தன்னுடைய மனைவிக்கு நல்ல அணிகலன்களை, அதெல்லாம் தப்பு கிடையாது. நல்ல பணம் கிடைக்குதா, தங்கத்தை வாங்கி கொடுங்க, ஆடை வாங்கி, இதெல்லாம் செய்யணும் மனைவிக்கு. இப்படி செஞ்சுட்டு நல்ல சாப்பாடு போடுறாரு, நல்ல நிம்மதியா தூங்கினான்னு சொன்னா நிம்மதியாக முற்பகல் வரை தூங்குவேன். சும்மா இல்ல, தூங்கினாலும் எப்படி தூங்குவா, ஒரு 10-11 மணி வரைக்கும் நான் தூங்குவேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட்டாலும் அல்லது குடித்தாலும் நான் பெருமைப்படுகிற அளவுக்கு சாப்பிட்டு குடிப்பேன். வேண்டிய அளவுக்கு சாப்பிடுவேன், வேண்டிய அளவுக்கு குடிப்பேன். யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, எதுவும் எனக்கு சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு அவர் பெரிய கோடீஸ்வரர். அதனால கோடீஸ்வரனா இருந்தா கூட கஞ்சனா இருக்க கூடாதுல்ல. அவர் கஞ்சனாவும் இல்லை, கோடீஸ்வரனாவும் இருக்கணும், கஞ்சனா இருக்கவும் கூடாது. நிறைய கோடீஸ்வரன் எடுத்துக்கிட்டா கஞ்சனா இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு போகட்டுமே, நமக்கு என்ன. அப்ப மனைவிக்கு சாப்பிட கொடுக்கிற நேரத்தில் எந்த கஞ்சத்தனமும் படாமல் அவர் எனக்காக உணவளிப்பார் என்று சொல்லிட்டு, அபூசருடைய தாயார் இருக்கிறாங்களே, அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறணுமே அப்படிங்கிறாங்க. எப்படி குடும்பம் விடுவாருங்க அவர். தன் கணவனை பத்தி சொல்லிட்டு தன்னுடைய மாமியாரை பத்தி சொல்றாரு. என்னுடைய கணவருடைய தாயார் அபூசர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, அவங்களோட வீட்டினுடைய களஞ்சிய சாலை
எப்பயுமே கனத்து போயிருக்கும், நிறைஞ்சி அப்படி வடியுமா, அவ்வளவுக்கு எப்பயுமே அவங்களோட தானியங்கள் சாப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய வீடு ரொம்ப விசாலமானது, இவக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. அவளால் அது சொல்றா, ரொம்ப விசாலமானது, நிறைய பொருட்கள் இருக்கும், நல்ல பொம்பளை, இந்த மாதிரி சிலாயிச்சு சொல்லிட்டு அவருடைய மகனை பற்றி சொல்லுகிறார். இப்னு அபீசர் இருக்கிறாங்களே, அபூசர் உடைய மகன், மூத்த மனைவியினுடைய மகனா இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மகன் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவனுடைய படுக்கை அறை, அவன் பெட்டு மட்டும் கோரை புல்லு மாதிரி இருக்கும், அவ்வளவு உயர்தரமானதுங்கிறா. அந்த டைம்ல சொல்ற ஓமானம் அப்படித்தானே இருக்கு. அந்த டைம்ல என்ன சொல்றாங்க கேட்டா, கோரை புல்லு மாதிரி ரொம்ப தூங்குறதுக்கு இதமானதாக இருக்கும். அவர் நல்ல ரொம்ப மெலிஞ்சவர், சாப்பிடும்போது கொஞ்சமா தான் சாப்பிடுவாரு, எல்லாத்தையும் சொல்றா. அவருடைய மகன் என்னன்னு கேட்டா, கொஞ்சமா சாப்பிடுவான், மிச்சம் சாப்பிட மாட்டான், தின்னி பண்டார மாதிரியே இருக்க மாட்டான், கொஞ்சமா சாப்பிடுவான் விவரத்தை எல்லாம் சொல்லிட்டு, என்னுடைய கணவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகள் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவளும் ரொம்ப அழகான பிள்ளையா இருந்தாங்க. தாய்க்கு அடங்கி நடக்கக்கூடிய பிள்ளை, தாய்க்கு எதிராக நடக்கிறவள் அல்ல. அவள் அவளுடைய ஆடை ரொம்ப நிறைவானதா இருக்கு, ரொம்ப அழகான ஆடை அணிவாங்க இதெல்லாம் சொல்லிட்டு, பக்கத்து வீட்டுக்காரி அவளை கண்டா பொறாமப்படுவா. அந்த அளவுக்கு அவர் மகளுக்கு அவ்வளவு செலவு செஞ்சு மகளை அப்படி வளர்ப்பாரு அப்படியெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, என்னுடைய அந்த அந்த அபூசருடைய வீட்டு வேலைக்காரி அவள் எப்படி இருப்பா தெரியுமா, எங்களுடைய இரகசியமான எந்த செய்தியையும் அவள் வெளிவிட்டதே கிடையாது. வேலைக்காரி வச்சா அப்படி வேலைக்காரியை தான் வைக்கணும். வேலைக்காரி வீட்டுக்கு வச்சா எப்படி வைக்கணும், பிபிசியில் வேலை செய்யறவளை கொண்டாந்து வச்சிடக்கூடாது. வேலைக்காரியா என்ன செய்வா, வீட்டுக்குள்ள அம்மா அந்த வீட்டுல எப்படி தெரியுமா, புருஷன் முண்டாட்டி எவ்வளவு சண்டை தெரியுமா, ஏதாவது நடந்தா உங்களுக்கே மறந்துரு, அவளுக்கு மறந்துடாது. அப்ப வீட்டுக்கு வர்ற வேலைக்காரி ரகசியம் பாதுகாக்கிறவளா இருக்கணும். இவங்க சொல்றாங்க, அந்த எந்த ரகசியத்தையும் வெளியில விட மாட்டாங்க, வீட்டில் உள்ள எந்த பொருட்களையுமே சேதப்படுத்த மாட்டா, குப்பை கூலங்களை சேர விட மாட்டா, ரொம்ப சூப்பராக வீட்டை வச்சுக்கிடுவா எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டா, ஒரு வசந்த கால நேரமா இந்த அபூசர் வெளியில போனாரு. போற நேரத்தில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அந்த பெண்ணுக்கு 2 பிள்ளைகளும் இருந்தார்கள். அந்த பெண்ணை பார்த்து அவளுடைய அந்த அழகுல மயங்கி என்ன செஞ்சாருன்னு கேட்டா, என்ன தலா கூட்டுட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டாரு. இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் நல்லதான் சொல்றா. அந்த பொண்ணை பார்த்து என்ன தலா கூட்டுட்டு அவர் அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிட்டாரு. அவருக்கு பிறகு என்னை ஒரு நல்ல மனிதர் திருமணம் முடித்தார். அதுக்கு பிறகு என்ன செய்யறார், வேறொருத்தர் இவரை கல்யாணம் கட்டுறாரு, அவரும் ரொம்ப நல்ல மனிதர் சொல்லிட்டு இவர் சொல்ற அந்த மனிதர் என்னன்னு கேட்டா, அவர் வெளியில போய் உழைச்சிட்டு நிறைய உணவுகளை எல்லாம் கொண்டு எனக்கும் எடுத்துக்கொள்ள சொல்லி என்னுடைய வீட்டு உறவினர்களுக்கு தாயாருக்கெல்லாம் கொடுக்க சொன்னார். இப்படி எல்லாம் செய்வார். என்னதான் அவர் செய்தாலும், எவ்வளவு பொருட்களை கொண்டு தந்தாலும் அபூசர் மாதிரி அவர் வரமாட்டாரு. அவருடைய அன்புக்கு, அவருடைய பாசத்துக்கு, அவர் காட்டின நேசத்துக்கு, அவர் நடந்து கொண்ட முறைகளுக்கெல்லாம் இவர் ஈக்குவல் ஆக மாட்டாரு அப்படிங்கிறார். 2வது கணவர் நல்லவர் தான், ஆனா என்னுடைய முதல் கணவர், இன்னொரு கவனிக்கணும், முதல் கணவராக இருந்தது எவரோ அவர் தலாக் விட்டுட்டு தானே இன்னொரு பொண்ணை முடிச்சுட்டு போயிட்டார்ல. இருந்தாலும் அவரை இவ குறை சொல்லல. இவ எவ்வளவு ஒரு நல்ல மனைவியா இருப்பா, அவரை குறை சொல்லாம அவர் எனக்கு இப்படி இப்படி எல்லாம் நல்லது செய்தார். ஆனா என்ன, அவர் என்னை விட ஒரு அழகிய பார்த்திருப்பாரு, அதனால அவ கல்யாணம் கட்டிட்டு என்ன தலா கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கும் எல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தா, அவர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா அபூசர் அளவுக்கு நல்லா வைக்க முடியாது. அவர் அவ்வளவு என்ன ரொம்ப நல்லதாக பார்த்து கொண்டார் என்று சொல்லி இந்த அபூசருடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த செய்தியை சொல்றாங்க. இவங்க தான் 11வது பெண்மணி. இதை கேட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். சொன்னதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா, 11 பேர் செய்தியே சொன்னாங்க. ஒரு பொம்பளை இப்படி சொன்னா, ஒரு பொம்பளை இப்படி சொன்னா, ஒரு பொம்பளை இப்படி சொன்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னுடைய கணவர் எனக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குந்து லகி கஅபி ஸர்இன் லி உம்மி ஸர்இன், உம்மு ஸர்இக்கு அபூ ஸர் எப்படி இருந்தாரோ அது போன்று நான் உனக்கு இருக்கிறேன். 11வது கணவர் மாதிரி நான் உனக்கு இருக்கிறேன். உன்னை நான் அப்படி பார்த்துக்கிறவேன், உன்னை கண்கலங்க விட மாட்டேன், நீ கேட்டதுகளை தருவேன், உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறவேன் சொல்லி
உம்மு ஸர்ஆ எப்படி அபூ ஸர்ஆ வைத்துக் கொண்டாரோ அப்படி நான் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்ப என்ன இதுல இருந்து நாம பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு 10 பொம்பளை ஒண்ணு கூடினாங்கன்னா இப்படித்தான் பேசிக்கிடுவாங்க. இப்படி பேசுற நேரத்தில் இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை எடுத்து பாருங்க. நாம இந்த செய்தியில எந்த ரகத்துல இருக்கிறோம்? 5189வது செய்தி சஹீஹுல் புகாரியில இதை எடுத்து பார்த்தா 11ல நாம 11வது அபூ ஸர்ஆ மாதிரி இருக்கிறோமா, இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிற சாப்பாட்டு ராம மாதிரி இருக்கிறோமா, இல்ல வேற வேற ஆட்கள் மாதிரி இருக்கிறோமாங்கிறதெல்லாம் நாம உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இப்படி உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை கடத்துற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 பேர் செய்தியை சொல்லிட்டு 11வது முத்தாய்ப்பாக சொல்லுகிறார்கள், நான் ஒரு ஆளுமை மிக்க ஒரு சிறந்த கணவனாக அபூ ஸர்ஆ போன்று உங்களுக்கு நான் இருப்பேன். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இன்னொரு பகுதி இருக்கிறது, அதை நாளைய தினம் உரையிலே பார்ப்போம்.